தொடர் கொலைகளை செய்வதற்கான மனப்போக்கு குறித்து மனநல மருத்துவர் லட்சுமி விஜயகுமாரிடம் செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த நபர் இது போன்ற தொடர் கொலைகள் செய்வதற்கான காரணம் என்ன? இது மாதிரி தொடர் கொலைகள் செய்தாலும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனப்போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால் இதை செய்கிறாங்க அப்படின்னாக்க, இதுக்கு நேச்சர் அண்ட் நர்ச்சர் ரெண்டும் காரணம்னு சொல்லுவோம். இவங்களோட மூளைகளை பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகளுக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பிரெயினுக்கும் இருக்கிற நெட்வொர்க் சரியாக இருக்காது. ஸோ அவங்களால உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டாவது, இது ஒரு தவறுங்கிற எண்ணமே அவங்க மனசில் வராது. அவங்கள போய் கேட்டிங்கன்னாக்கா இப்போவும் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அது அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, எனக்கு பணம் வேணும், அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு, அதாவது தாங்க செய்த கொலைகளுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரியான நபர்கள் இந்த குறிப்பிட்ட நபரை பார்த்தோம்னா சகஜமாக அனைவரோடையும் பழகி வந்திருக்கிறாரு. எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத இயல்பாகவே பழகிட்டு இருக்கிறாரு. இது மாதிரியான நபரை எப்படி அடையாளம் காண்பது மேடம்? இது நாங்கள் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஏமாந்து தான் அவங்களோட போய் சேர்ந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகாக சாமிங்காக பேசி ஆடை மயக்கக்கூடிய சக்தியை வச்சுருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது மிக கடினம். இப்போ இவருடைய மனநிலை ஏதாவது ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரோட மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இவ்வளோ கொலைகள் செய்தானாக்கா, அதுவும் இந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டினாக்கா அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு மன நோய் கிடையாது. அது ஒரு சுபாவம், ஒரு விதமான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல், உணர்ச்சிகளுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான உணர்ச்சிகளை கொடுக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனை.